மலைகளின் இளவரசி அப்படின்னா நம்ம ஊட்டி தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் நம்ம சுற்றுலா போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த இடம் ஊட்டி அப்படின்னு தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தோணும். அந்த வகையில் இப்போ ஊட்டியில் கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு அப்புறம் வெப்பநிலை அதிகமாயிருக்கு அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு வெப்பநிலை அதிகமாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மரங்கள் நிறைய வெட்டப்படுறதுனாலையும் கட்டடங்கள் நிறைய எழுப்பப்படுறதுனாலையும் வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்துக்கு தயாராகிட்டு வர மலர் கண்காட்சியும் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலத்தில் அங்கே குளிர்ச்சியான நிலை ஏற்படுறதுனால அங்கே இருக்கிற செடிகள் எல்லாமே குளிர்ச்சியான நிலையில் இருந்தால் தான் அங்கே மலர் கண்காட்சி நடத்த முடியும். ஆனால் இப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மலர் கண்காட்சியுமே பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கிற வியாபாரிகளுமே ரொம்பவுமே கவலைக்கு உள்ளாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 ஆண்டுகளாகவே அங்கே கோடை மழை ரொம்பவுமே குறைவாக காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணில காலநிலையும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு இயற்கை வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. சுற்றுலா பாதுகாப்பு நடவடிக்கையை சீக்கிரமா அங்கே மேற்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா அந்த குழு காலநிலை மாற்றமடையும் அப்படின்னு அங்கே இருக்கிற சுற்றுலா வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால ஊட்டியில் இப்போ வெப்பநிலை காணப்படுது அப்படின்னு இப்போ பரபரப்பாக பேசிட்டு வர நிலை ஏற்பட்டிருக்கு.